நான் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை விட ரொம்ப சுத்தமாக நல்ல வார்த்தை பேசுகிற ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. சார் நான் வந்து சார் நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசல சார். நான் வந்து இல்லப்பா அவர்கிட்ட மைக் இருக்கு. நீங்க அவரு பச்சை கிரீன் வார்த்தை தான் பேசுறாரு. நான் பேசுறதே இல்ல சார். எல்லாரும் பச்சை கொடி காட்டணும் இல்ல சார். அவர்கிட்ட பச்சை கொடி ஆயிருக்கா டக்குன்னு இப்படி சொல்லி ஆக்ஷன் சொல்லிருப்பார் சார். அதாவது என்ன சார், அவருக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. மனசுல பாருங்க, வாய் பக்கத்துல ஒரு மைக் வச்சிருக்காரு பாருங்க சார். வெறும் தான் சொல்லுவாரு. அவ்வளவு. யார் பாரு யார் பாரு லவ் சொல்றதுக்கு ஆளே கிடையாது. சிங்கப்பூர்ல தான் கிடைச்சதா உனக்கு? யாரா அது? சிங்கப்புலி சார். அவரை கூப்பிடணுமா மேடைக்கு? நல்லா இருக்கும் காம்பினேஷன். ஆஹா சார் பன்னீர் சோடா வந்து Naren sir, why don't we start up with you? You have a very special relationship with Mishkin sir, அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ. So நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஏய் நரேன், லைட்டா ஷோ போர் அடிக்குதுடா. கொஞ்சம் ஏதாவது சொல்றா. டேய் கசகசன்னு போகுது. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்லுங்க. இல்ல யாராவது டான்ஸ் வந்து ஆடுங்க. மஞ்சள் கலர் சாரி கட்டிங்க. டான்ஸ் சார். நீங்க டக்குன்னு டப்பு டிஜும்னு ஏதாவது ஒரு மெட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆடிடுவாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் தான், அவரே மெட்டு கொடுப்பாரு. செக் செக். பேச போறோம். நான் வந்துட்டேன்ப்பா. ரொம்ப போர் அடிக்குது மொத்தம் எனக்கு. இந்த நிகழ்ச்சி மூன்றாவது ஆங்கில சார் நான் ஒண்ணு கேட்கவா சார்? திடுக்கிடுமா அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் போனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இருக்குமா? மிட் நைட் கால் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது கால் என்ன உங்க ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்க கால் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பிஸியா இருப்போம். ஓ சாரி சார். அவன் கேரளால பிஸியா இருப்பான், நான் தமிழ்நாட்டுல பிஸியா இருப்பேன். மன்னிச்சிருங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுங்க. ஓகே சார். 6 மணிக்கு மேல சீரியஸ் ஆயிடுவாங்க. ஓகே சார். அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் இல்ல அத சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. இல்ல அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சாகுரு சார் மட்டும் மிட் நைட் ஃபோன் பண்ணுவாரு எனக்கு. ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும். கேள்விப்பட்டீங்களா? ஆமா, சாப்பிடும்போது சிச்சி போர் அடிக்கும் கேள்விப்பட்டீங்களா? அது இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல. ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு. சொல்லி நல்லா ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும் சார். பரவாயில்ல பேசுங்க. நான் முதல் தானு சாரை மீட் பண்ணது வந்து நந்தலாலா கதை தான். நந்தலாலா கதை சொன்ன உடனே சாருக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக அவர் சொன்னார், தம்பி இது வந்து எவ்வளோப்பா பட்ஜெட் அப்படின்னா, சார் ஒரு 4 ரூபா 3 ரூபா 4 ரூபா பட்ஜெட் இருக்கலாம் அப்படின்னாரு அவர். அப்போ தான் சித்திரம் பேசி பார்த்து வந்து ஒரு 60 கோடி ரூபாயில் எடுக்கலாம்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் அவ்வளோக்கு விஷயமே இங்கே இல்லை. கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர்லாம் வர முடியாது சார். ஆக்சுவலி ரொம்ப சாதாரண கதை சார் இது அப்படின்னேன். அப்போ விக்ரம்க்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. அப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு தானு சார். ஐ திங்க் 50,000 rupees கொடுத்தாரு. இந்த படம் நான் பண்ணலப்பா, ஏன்னா ரொம்ப சின்ன படமா இருக்கு, நான் பண்ணலப்பா அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் மீ டு ஒர்க் வித் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி கிரேட்டஸ்ட் ஆக்டர் விக்ரமோட. அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு தான் சார் ஒரு நாள் நான் மீட் பண்ணி சார் ஒரு கதை வச்சிருக்கேன், ஆமாம் எனக்கு பண்ணுப்பா அப்படின்னாரு. விஜய் சேதுபதிக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. விஜய் சேதுபதி என் கூட வந்து ஒரு படம் 2 நாள் ஒர்க் பண்ணிச்சு அந்த குழந்தை. ஸோ 10 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றும் இல்லை, சண்டேல சும்மா 2 பேருக்கு ஒரு சின்ன ரிஃப்ட். நான் வந்து ஒரு ஆடிஷனில் வந்து அவரை வந்து ஐ திங்க் ஐ டென்ட் கிவ் அ ப்ராப்பர் ஸ்பேஸ் டு ஹிம். ஸோ ஐ செட் நோ, இந்த படத்தில் நீங்கள் இல்லைன்னு. அப்புறம் தம்பி வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் வந்து சைக்கோ பார்த்து வந்து என்னை பார்த்து ரொம்ப கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துச்சு. நான் அன்றைக்கி ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் மை நாட் ஓன்லி எ கிரேட் ஆக்டர், ஒன் ஆஃப் த கிரேட் ஹியூமன் பீங்காக நான் அவரை பார்த்தேன். ஸோ நான் சொன்னேன், சார் இஸ் சச் அ ஹியூமன் பீங் அண்ட் அ ஃபென்டாபிளஸ் ஆக்டர், நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு நான் வந்து அந்த கதை வந்து நான் எழுதினேன். நான் அந்த படம் எழுதுறதுக்கு முந்தி நான் விஜய் சேதுபதி ஃபோட்டோ ஒட்டிட்டு பார்த்து எழுதினேன். பெரிய தாடி இருக்கணும். இட் இஸ் அபவுட் அ ஃபாலன் மேன். ஆக்சுவலி ஒரு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அப்படின்னு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிருக்க ஒரு கதாபாத்திரம். என்னதான் ஒரு ரைட்டர் எழுதினாலும், என்னதான் ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டு, என்னதான் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்ணாலும், அதை ஃப்ரண்ட்டில் அதை ப்ரெசன்ட் பண்ண போகிற
ஒரு பர்சனாலிட்டி தான் ஆக்டர். ஐ திங்க் இந்த படம் விஜய் சேதுபதி தவிர வேற யாருமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்லலாம்னா அவனுக்கு ஒரு ஒரு அப்போ கமல் சார் பண்ணியிருக்க முடியாதா? கமல் சார் பண்ணியிருக்க முடியாது. அப்போ வேற யாராவது பெரிய ஆக்டர் அமெரிக்கன் பண்ண முடியாதா? அமெரிக்கன் பண்ண முடியாது. ஏன்னா when something is written for one person and the person comes inside, ஐ திங்க் விஜய் சேதுபதி வந்து ஒரு ஒரு பெரிய எரிமலை மாதிரி ஆக்சுவலி. தேர் ஆர் பிளேசஸ். நான் இப்போ திரும்பி அந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் வந்து நான் நல்லா இருக்கு படம்னு சொல்ல வரல. நான் வந்து என் படத்தை பற்றி பெரிய படம்லாம் பேச வரல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். நீங்கள் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா செருப்பக்கல் அடிங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை மூவி அண்ட் ஐ வில் நெவர் டாக் அபவுட் மை மூவி. என் படம் நல்லா இருந்தால் தான் ஓடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கு ஆக்சுவலாக. பட் தி எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி, செல்ஃப்லெஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஐ வில் நெவர் ஃபர்கெட். நான் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு லாரன்ஸ் ஒலிவியே அல்லது வந்து ஒரு மிஃபுனே அல்லது ஒரு சோய் மீன் சிக் அவங்களெலாம் ஒர்க் பண்ண முடியல. பட் ஐ ஒர்க் வித் விஜய் சேதுபதி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கலைஞன், ஒரு ஆக்டர்னா என்ன அப்படின்னா ஸ்பான்டானிட்டி. உடனடியாக ஒரு இதயத்துலேருந்து ஒன்று வரும், அதுதான் ஃபர்ஸ்ட் டேக். நான் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஐ திங்க் 2 டேக் கூட போகல. எந்த ஷாட்டுமே நான் 2 டேக் போகல, ஒரே டேக் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸ்பேஸ் கொடுப்பேன், தம்பி வந்து நிற்கும், கிரகிச்சிக்கும், அப்படியே நிற்கும். நான் கேமராவில் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் பிளாக் பண்ண மாட்டேன். பிகாஸ் I think Fauzia was so grace enough to give me a chance to be his second unit cameraman actually. ஸோ நான் கேப்சர் பண்ணும்போது நான் ஆக்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் ரிஹர்சலும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ், எனக்கு சின்ன ஸ்பேஸ். ஒரு ட்ரெயினை நீங்கள் டிஃபைன் பண்ணால் 24 இன்ச்சு தான் ஆக்சுவலி. ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன பண்ணார், ஒரு 40 இன்ச்சியாக போட்டு சார் பெரிய கேமரா நோன்னு சொன்னேன். ஐ செட் ஐ வாண்ட் த சேம் ட்ரெயின் பிகாஸ் ஹவு மச் அவர் ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் கிரியேட்டிவ் வரணும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ கேவ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ் ஃபார் விஜய் சேதுபதி அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ஃப்ரேம். அவர் வந்து அதுக்குள்ளே அவர் பண்ணது, அதை நான் கேப்சர் பண்ணது, இட் வாஸ் அ டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை லைஃப். ஐ ஒர்க் வித் மெனி ஆக்டர்ஸ், many great actors like Nasser and few actors, Naren, all. But I would rate, I would say that in my life I have done one of the extraordinary experience of being a part of Vijay Sethupathis. ஒரு நான் அந்த குரூவில் நான் வந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட் விஜய் சேதுபதி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தானு சார், ரொம்ப நன்றி சார். படம் லேட் ஆச்சுன்னா ஒன்றுமே கவலை இல்லை சார். இன்னும் 10 வருஷம் நீங்கள் லேட் பண்ணியிருந்தா நான் கவலைப்பட மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு தெரியும், ஐ நோ தட் யூ லவ் திஸ் ஃபிலிம், லவ் பெட்டர் தென் மீ வாட் ஐ லவ் திஸ் ஃபிலிம். நீங்கள் ரொம்ப அந்த நேசிச்சிங்க. தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் இருக்குது. நான் வந்து அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து லேட் ஆச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக காரணம் இருக்கும். அது நிறைய காரணம் அந்த படத்தில் இருந்துச்சு. இப்போ பிசாஸ் ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு, பிசாஸ் படம் வரல, பட் ஐ ஹவ் டன் பெஸ்ட் ஜாப் அண்ட் ஹி ஹஸ் கேவ் மீ எக்ஸ்ட்ராடனரி ஸ்பேஸ் ஃபார் மீ டு ஒர்க் தட் பெஸ்ட் ஜாப். ஸோ அதனால் வந்து அந்த படம் வரும், அந்த படம் வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். நத்திங் டு டாக் பேட் அபவுட் தட். ஏன்னா சினிமா நான் அப்படி தான் பார்க்குறேன். சினிமா ஒரு ஆக்ஷனும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. கட்டுக்கு அப்புறம் செத்துடுறோம், கட்டுக்கு முன்னால் உயிரோட வெளியே வரோம் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் காலத்துட்டு கும்பிட்டுக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் கொடுக்கல. ஒரு நாளைக்கு 3 தடவை ஆஃபீஸ்க்கு வருவேங்க. உங்களை மாதிரி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜா மாதிரி ஒரு பெரிய சுறுசுறுப்பான ஒரு மனிதரை பார்க்குறேன். யூ ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ருதி என் குழந்தை. அப்பா வந்து 8 அடி பாஞ்சாருன்னா 80,000 அடியும் பாயக்கூடிய ஒரு பாலி மேத் என் குழந்தை. ஒரு பாட்டு பாடுறதுக்காக கேட்டேன், டீச்சர்லாம் ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா வந்து பாட்டு பாடி வந்து வந்தவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சு ஆக்சுவலாக. அது எப்பயுமே இந்த சினிமா உறவுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இன்டென்ஸாக வந்து அந்த பாட்டுச்சு. நான் சொன்னேன், குழந்தை என் படத்தில் ஒரு சீன் ஒரு நல்ல கேரக்டர் இருக்கடா, நடிக்கிற இடம்னு கேட்டேன். இட்ஸ் நாட் அ கேமியோ, இட்ஸ் பிகர் தென் கேமியோ. ஸோ கமான் நீ பேசவே மாட்டேனுமா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த சீனில் வந்து அது தானு சார் தான் சொன்னார், தம்பி நீ வந்து அந்த பாப்பாவை நடிக்க வை அப்படின்னாரு. நாங்கள் வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஐ ரீரோட் தட் ஆக்சுவலி. ஐ ஆடட் மோர் சீன்ஸ் அண்ட் என் படத்துலேயே ஒரு பெரிய பப்ளியான சீன் அந்த சீன் தான், பாப்பா வர சீன் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இட்ஸ் மை ஆனர் அண்ட் பிரிவிலேஜ். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணோம் சார். நான் வந்து பாப்பா வச்சு ஒரு படம் பண்ணேன் சார், குழந்தை வச்சு ஒரு படம் பண்ணோம். என்ன சினிமாவில் ஒன்று
டேலண்ட் வந்து சில டேலண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் குழந்தை. வெகு சீக்கிரத்தில் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் குழந்தையோட சேர்ந்து. இந்த படத்தை ஆகஸ்ட் பண்ணிடுவோம். ஆகஸ்ட்ல இந்த படத்தை பண்ணிடுவோம். மிகப்பெரிய மை காட். ஓ அப்படியே சார். சார் எப்போ சார் டேட்டை சொல்லிருக்கேன் சார். மாட்டிக்கிட்டா இருப்பாரு. ஆகஸ்ட்ல பண்ணி நானும் விஜய் சேதுபதி யோசிக்கிறேன் ஆக்சுவலா. நைட்டு நம்ம பண்ணி சொல்ல இவ்வளவு நாள் நீங்க பணியாற்றுறதெல்லாம் பார்க்கும்போது சார் ஆகஸ்ட் 14 வந்து சூர்யா படம் வருது சார். ஆகஸ்ட் மாதம் தான் சொன்னேன். ஓ அப்படியா? ஓகே மிஸ்கின் சார். யாரு உங்ககிட்ட ஒரு கேள்வி. நான் தான் சார். சொல்லு. டேய் மக்காப்பா, இந்த ட்ரெயின் எங்க இருந்து கிளம்பி எங்க போகுது சார்? அது சொல்ல முடியாதுடா. அது ஏன்? அது கதை. சரி ஓகே. இது வந்துட்டு அந்த ஊர் மறந்துடுறேன். எங்கடா அது? மேட்டுப்பாளையத்துல இந்த ட்ரெயின் கிளம்புது. ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலா வந்து இந்த படம் அந்த ட்ரெயின் ஓடுற 2.5 மணி நேரத்துல படத்தை எடுத்து முடிக்கணும்னு லைவா பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா முடியல. 5 மணி நேரத்துல நடக்கிற ஒரு கதை தான் அந்த கதை. ஒரு இரவுல நடக்கிற கதை. இரவு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 5 ஹவர்ல நடக்கிற ஒரு ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லர் தான் ஆக்சுவலி. எல்லாமா சேர்ந்து ஆகஸ்ட்ல பண்ணிருங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருங்கன்னு உங்கள்கிட்ட நானும் அன்போட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எந்த வருஷம் சார் பண்ண போறோம்? ஆகஸ்ட்ல, இந்த வருஷம் ஆகஸ்ட். எங்க தாரு சார் எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு. ஓ ரைட். தேங்க்யூ சார். எல்ஐகே மூவில சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண வேண்டியது. அந்த ரோலுக்கு அவர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த படத்தோட ஒர்க்கா இருந்தாங்க. பண்ண முடியல. நிறைய சம்பளம் கட்டிட்டேன். அதாவது தான் வேணாண்டேன். கதை சொல்றான். இல்ல அவ்வளோ பேட் பாய் இல்லை, நீங்க குட் பாய்.